Hi guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசன்ட்டா கடைசியா வந்து நம்ம புக் பண்ண ஒரு profit பத்தியும் அந்த ட்ரேட் பண்றதுக்கான ரீசன் and அந்த ட்ரேட் பத்தி ஃபியூச்சர்ல இதே மாதிரி வாய்ப்புகள் வரும்போது எப்படி ட்ரேட் பண்ணனும் அதுக்கான ஒரு டிப்ஸும் இந்த வீடியோ கடைசில வந்து நான் சொல்றேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ். டூரிங் மார்க்கெட் கிராஷ்ல தான் நம்ம வந்து profit புக் பண்ணோம். மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படினா எல்லாரும் வந்து பயந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மார்க்கெட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படினா நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா கிராஷ் ஆகும்போது எந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படினு வந்து அனலைஸ் பண்ணனும். அனலைஸ் பண்ணி அந்த காயினை நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிக்கிட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகி முடிஞ்சு ஓரளவு ரெக்கவர் ஆகற மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லனா கிராஷ் ஆயிட்டு இருக்கும்போதே அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலமா ஈஸியா வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது profit எடுக்க முடியும். சோ அத பத்தி டீடைலா லாஸ்ட் வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண ட்ரேட் பத்தி பார்க்கலாம் சரியா? ஓகே गाइस ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படினா நம்ம Telegram குரூப்ல நம்ம சிக்னல்ஸ் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். நான் மட்டும் எடுக்கல. நிறைய மெம்பர்ஸ் நம்ம குரூப் மெம்பர்ஸும் ஒரு பெரிய profit வந்து புக் பண்ணோம் சரியா? சரி ஓகே गाइस இதுல நம்ம ஷேர் பண்ண காயின் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ சரியா? ஹைட்ரோ IOST ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தேன். IOST ல வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து profit புக் பண்ணல. ஆனா ஹைட்ரோல பெரிய அளவு profit வந்து புக் பண்ணோம் சரியா? சோ இந்த கால்ஸ் வந்து நம்ம Telegram குரூப்ல வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்ன காயின் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது லிஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சரியா? இதான் நம்ம Telegram குரூப். இதல வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே இதல வந்து நான் எப்படி வாங்கி இருக்கேன் அப்படினு வந்து லைவாவே வந்து நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. சோ இதான் சரியா? 22ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பர்சேஸ் பண்ணியிருக்கேன். 24ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன். சோ அதாவது நேத்து வரைக்கும் நான் வந்து அந்த காயின் வந்து வாங்கி இன்னைக்கு வந்து மொத்தமா செல் பண்ணி profit புக் பண்ணியிருக்கேன் சரியா? சோ இதான் நடந்தது. இதுல என்ன நடந்துருக்கு பாருங்க. நான் வந்து வாங்குன காயின் பாருங்க ஃபுல்லா அவரேஜ் கீழ வரைக்கும் மார்க்கெட் வந்து வாங்கியிருக்கேன். சோ அதாவது மார்க்கெட் டவுன் ஆக மார்க்கெட் கிராஷ் ஆக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவரேஜ் பண்ணி கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கேன். இதான் வந்து முக்கியமான மிகப்பெரிய டிப்ஸ். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரே பிரைஸ்ல போய் பல்கா வந்து வாங்கிடுவாங்க. இது சீப்பா கிடைக்குது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட் எந்த இடத்துல திரும்பும் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பிரைஸ்ல வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணனும். அதுக்கு கீழ போச்சுனா திரும்ப இன்வெஸ்ட் பண்ணனும். அதுக்கு கீழ போச்சுனா அப்படி இன்வெஸ்ட் பண்ணனும். சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு profit எடுக்க முடியும். அதாவது இது வந்து அவரேஜ் மெத்தட் அப்படினு சொல்லுவோம். ஒரு காயின் 7 பைசா 6 பைசா 5 பைசாக்குன்னு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கு நம்ம ஓவரால் நம்ம அவரேஜ் பிரைஸ் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 6 பைசால வரும். சோ இது வந்து பைசா கணக்குல உள்ள காயின் அதனால சொல்றேன். சோ அப்ப 6 பைசா காயின் வந்து நான் வந்து அவரேஜ் இதோட என்னோட மொத்த பிரைஸும் சேர்த்து அவரேஜ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 பைசா வரும். அடுத்து என்ன நடந்தது அப்படினா இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப் ஆச்சு. சோ அப் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. கொஞ்சமா செல் பண்ணியிருக்கேன். சோ இது செல் பண்ண ரேஞ்ச் என்ன அப்படினா 9 பைசாக்கு மேல. சோ 6 பைசா வாங்கி 9 பைசா மேல வந்து செல் பண்ணியிருக்கேன். சோ இதுல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா $900 சரியா? $900 எனக்கு கிடைச்ச profit பாத்தீங்கன்னா $600. ஆல்மோஸ்ட் பாதிக்க மேல profit எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா நான் வந்து சீப்பா வந்து வாங்குனேன். சீப் மீன்ஸ் கொஞ்சமா இருந்து பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆகி போற வரைக்கும் நான் வந்து வாங்கிட்டே தான் இருந்தேன். சோ ரிவர்ஸ் ஆகும்போது எனக்கு பாட்டம்ல இருந்து நல்ல profit வந்து கொடுத்துச்சு. அத வந்து எப்போ செல் பண்ணேன்னா ஒரே பிரைஸ்ல செல் பண்ணேன். இதுதான் விஷயம். சரியா? வாங்கும்போது அவரேஜ் பண்ணியே வாங்கிட்டு இருந்தேன். ஆனா செல் பண்ணும்போது அரௌண்ட் நான் 9 பைசாக்கு மேல அதாவது 9ல இருந்து 10 பைசா வரைக்கும் இன்னே போகல. ஒரு 94 அந்த 0.94 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. சோ அது வரைக்கும் நான் வந்து டோட்டலா வந்து செல் பண்ணிட்டு profit புக் பண்ணிட்டு வந்தேன். சரியா? இன்னும் கொஞ்சம் ஹோல்டும் பண்ணியிருக்கேன். சோ அது வந்து லேட்டர் ஃபியூச்சர் ஹோல்டுக்காக வச்சிருக்கேன். சரியா? சோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். சோ இதுக்கு காரணம் என்ன அப்படினா ஹைட்ரோ. இந்த ஹைட்ரோல நியூஸ் இருக்கு. சோ பிப்ரவரி 28ஆம் தேதி சப்ளை வந்து குறைக்க போறாங்க. சப்ளை குறைக்க போறாங்கன்னா என்னன்னா இப்போ வந்து இருக்கிற காயின் இவங்க வந்து நீங்க 17 லட்சம் காயின் வச்சிருக்கீங்க அப்படினா பிப்ரவரி 28ஆம் தேதி அது வந்து 17 லட்சம் டிவைடட் பை 100 மடங்கு மைனஸ் பண்ண போறாங்க. சோ உங்களோட கவுண்ட் வந்து குறையும். இதோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதே மாதிரி ERC20 செயின்ல இருந்து BSC அதாவது Binance செயினுக்கு வந்து இந்த காயின் மாற போகுது. சோ ஓவரால் அப்டேட் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த காயினோட பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். பெரிய லெவல் மூவ்மெண்ட்டும் இருக்கும். இது வந்து முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணது. இத வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட் காயின்ல லாஸ்ட் ட்ரேட் வந்து பண்ணோம். 1 ட்ரேட் 1 lakh profit. அதாவது ஒரு காயின்ல 5 மடங்கு அப்பாச்சு அப்படினு சொன்னோம்ல அதே காயின்ல தான் திரும்பவும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். சரி அதே காயின்ல லைவா Telegram குரூப்ல சிக்னல் கொடுத்து தான் வந்து ட்ரேட் பண்ணோம்.
ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடச்சிருக்கு சரியா. ஸோ அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு காயின் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அவரேஜ்னால் லிமிட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 70 பைசா 60 பைசா 50 பைசா 40 பைசா ஸோ இந்த மாதிரி அவரேஜ் பண்ணி வாங்கணும். $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா $20 பண்ணுங்கள், அடுத்து $20 பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வரலாம். எந்த பெயர்னாலும் மோஸ்ட் ஆஃப் த பேர் 90% இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். கிராஷ் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு லைவ் ப்ரூஃபாகவே நானே வந்து எடுத்து போட்டிருக்கேன். நம்ம குரூப்லேயும் லைவ் நல்லாவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு சில ட்ரேட்லாம் வந்து பண்ணோம். IOST 2 ட்ரேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நான் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணேன். ஒரு ட்ரேடுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 4000, அடுத்து இன்னொரு ட்ரேடு வந்து அரௌண்ட் 6000 கிட்ட ப்ராஃபிட் வந்து எடுத்தோம். ஸோ பெரிய பல்க் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணது ஹைட்ரோவில் தான். ஏன்னா ஹைட்ரோ தான் லோ ப்ரைஸ் காயின், ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து பெருசாக வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணது தான் இந்த ட்ரேட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புதுசாக வரவங்களாம் வந்து எனக்கு வந்து டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர ஸோ எப்படி வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து தேடுறதே இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்க்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் காயினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் காயினிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் அவங்களுக்கு அக்கௌண்ட் வேணும்னா காயினெக்ஸ் தமிழ் டியூட்டோரியல்னு இருக்கும். காயினெக்ஸ் பற்றி உள்ள A to Z டியூட்டோரியல் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அது தாண்டி பேசிக் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கிரிப்டோ ரிலேட்டடாக உள்ள பேசிக் டியூட்டோரியல்ஸ், அரவிந்த் டியூட்டோரியல், இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சரியா, கிரிப்டோ பிகினர் டியூட்டோரியல் இது வந்து 2017-18 போட்ட டியூட்டோரியல்ஸ், ஃபுல் டியூட்டோரியல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேட் குவாலிட்டியில் இருக்கும். சரியா, அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து எல்லா டியூட்டோரியல்ஸுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் வந்து ரீசெண்டாக வந்து போட்டிருக்கேன். மொபைல்லே ரெக்கார்ட் பண்ணி கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து A to Z உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து யூடியூப்லேயே இருக்குது. அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து அதுக்கு பிறகு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. அதான் வந்து உங்களோட சேஃப். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். சரியா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.